ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் பத்து. நீங்க பார்த்துருக்கிறது எஸ்வி டாக்ஸ். எஸ்வி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். டான் பட இயக்குனருடன் மீண்டும் இணையும் சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவில் குறிப்பிடப்பட்ட கதாநாயகனின் ஒருவரான சிவகார்த்திகேயன் கடைசியாக நடிச்ச படம் மதராசி. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருப்பாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். மதராசி திரைப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதா கோங்குரா இயக்கத்துல பராசக்தி திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீலீலா, ரவிமோகன் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசை அமைத்திருக்காரு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆக இருக்கிறது. அதே டைம்ல விஜய் நடிச்ச கடைசியான படமான ஜனநாயகன் படமும் அதே டைம்ல ரிலீஸ் ஆக போறதுனால மக்கள் மத்தியில நிறைய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இதற்கிடையில பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கத்திலும் நடிக்க போறாரு. அதற்கிடையில டான் படத்துல அறிமுகமான சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலும் சிவகார்த்திகேயன் மீண்டும் இணைய போறார்ன்ற செய்தியும் வெளியாயிருக்கு. இந்த படத்துல ஸ்ரீலீலா கதாநாயகியாவும் நடிக்க இருப்பதாகவும் அபி இசை அமைக்க போறாருன்ற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எஸ்பி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க விஜய் பத்து. பாய்.